இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். மனோஜ் என்கிறவங்க நாகர்கோயிலிருந்து எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு சரியான வேலை கிடைக்கல, குறைஞ்ச சம்பளத்தில் இருந்தாங்க, அது குடும்பத்துக்கே பத்தலையாம். அவங்க ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக நிகழ்ச்சி பார்த்தாங்களாம். பார்த்துட்டு சரியான ஒரு நிரந்தர வேலை, போதுமான சம்பளம் போக மீதி எடுக்கணும், குடும்ப தேவைகள் போல் மீதி எடுக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு ஃபோனில் ஜெபம் பண்ணாங்களாம். என்ன ஆச்சரியம், கத்தர் டபுள் சம்பளத்தில், இவர் சாதாரண வாங்கினதை விட டபுள் சம்பளத்தில் கத்தர் ஒரு கம்பெனியில் வேலையை கட்டளையிட்டாராம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது என்று சாட்சி எழுதியிருக்காங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு விட வரவேற்கிறோம். ஒவ்வொரு ஞாயிறும் மாலை 7:30 மணிக்கு நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சி இதே நேரத்தில் ஜாய் டிவியில் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. இதை பார்க்க மறவாதிருங்கள். இதே செய்தியை யூடியூப்லேயும் வரும், நீங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா ரஹ கத்தர் என்னோடு பேசினார்னு அநேகர் சொல்கிறாங்க. உங்கள் ஜெபத்தில் நான் கலந்து கொண்டேன், கத்தர் இப்படிப்பட்டதான பெரிய காரியங்கள்லாம் செய்கிறாரு, எனக்கு இந்த அற்புதம் நடந்தது அந்த அற்புதம் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. எல்லாம் கத்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஏன்னா அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி விடுவிக்கிறார், சுகமாக்குகிறார். அது அவருடைய வசனம் இருந்தால் அதிகமாக மகிமைப்படுது. நாங்கள் ஊழியக்காரராகிய நாங்கள் சிறுகணும், கத்தரை தான் பெருகணும். அல்லேலூயா. தேவல ஒவ்வொரு வேலனும் இரவு 8 மணிக்கு ஜாய் டிவி யூடியூப்பில் துதி ஆராதனை நடக்கிறது. அது நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கிடலாம். அல்லேலூயா. அதுவும் அநேகர் பார்க்குறீங்க, நூற்றுக்கணக்கான பேர் பார்க்குறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 8 மணிக்கு நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. இதன் தேவைகள் பல ஆயிரங்களாக இருக்கிறது. நீங்கள் ஜெபியுங்கள். அதோடு கூட நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கிறால் இந்த ஊழியங்களை தாங்கினீங்கன்னா தொடர்ந்து இந்த ஊழியங்கள் நடைபெறுவதற்கு, இந்த சுவிசேஷம் அறிவிப்பதற்கு இது ஏதுவாக இருக்கும். சுவிசேஷத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட ஆண்டவர் என்ன பண்ணுவார், அதன் பலனை நிச்சயம் தருவார்.
அவருடைய நாமத்தின் நிமித்தமும் சுவிசேஷத்தின் நிமித்தமும் எதெல்லாம் இழக்கிறோமோ அதையெல்லாம் 100 மடங்கு கர்த்தர் மேலே தருவாராம். மறுமையில் நித்திய ஜீவனும் தருவார் என்று சொல்லி மார்க் 10:28, 29, 30 வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் நிச்சயம் தம்முடைய வசனத்தை மகிமைப்படுத்துவார். தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சொத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அலையிலோய் அராகாதி ஹலாரா வந்த தேவ செய்திக்கு விரோதமாக வானமடத்தில் பொல்லாத ஆவிகளோ, பிரபஞ்சத்தில் லோகாதிபதிய சேனைகளோ, பொல்லா சாத்தான தீ சக்தி வல்லமைகள், அந்தர சக்தியில் ஆதிக்கங்களை எழும்பாதவர் இவை எல்லாவற்றையும் நசனா ஏசு நாமத்தினால நாங்கள் ஒருமித்து கட்டி பார்த்து தள்ளுகிறோம். தேவ பிரசனத்தை, தேவ சமாதானத்தை, இயேசு ரத்தத்தின் வல்லமையை, பரிசுத்தாவின் ஆளுகையை, பிதாவின் சித்தத்தை, அற்புதங்களை, அடையாளங்களை இந்த பிரேயருக்குள்ள நசனா இயேசு நாமத்தில் கட்டவிழ்த்து விடுகிறோம். இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய அபிஷேகம் இறங்கி வருவதாக. ஆவியானவரே ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஒவ்வொருவரையும் இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் அக்னி சுவாலையாக மாற்றுவீராக. ஓராகாது அற்புத அடையாளங்கள் மூலம் உங்களுடைய வசனத்தை மகிமைப்படுத்துவீராக. அலையிலோயா இயேசு நாமத்தின் பிதாவே, ஆமென். இந்த நாள்லேயும் கூட கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, செய்தியுடைய தலைப்பு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். யோபு புத்தகம் 9:10, அதே இதில் யோபு 5:9 வருகிறது. 2 ஒரே வசனம் தான். இப்போ எந்த நிலைமையில் இந்த யோபு இப்படி பேசுகிறார்? விசுவாசமாக தான் அவர் அறிக்கையிறாரு. 10 பிள்ளைகளும் மரித்து போச்சு அவருக்கு. மனைவியும் ஆண்டவர் உயிரோடு இல்லை அப்படி என்று சொல்லி நீ மறுதளித்து விட்டு நீ செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டா, ஜீவனை விடுன்னு சொல்லிட்டா. அவன் உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரை கொடிய வியாதினால் தாக்கப்பட்டிருந்தான். அது வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் கருங்குஷ்டம், அதுக்கு மருந்தே கிடையாது. உடலெல்லாம் புண்ணு, உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரை ஒரே அரிப்பு. ஒரு சிரட்டை எடுத்துக்கிட்டு அவன் சுரண்டி கொண்டு தெருவில் உட்கார்ந்துருக்கிறான். பெரிய கோடீஸ்வரன் தாவே, கிழக்கத்தி புத்திரரிலேயே ரொம்ப பணக்காரன் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. அவன் உத்தமன், சன்மார்க்கன், கர்த்தருக்கு பயந்தவன் என்று ஆண்டவரே யோபு 1 சாட்சி கொடுக்கிறார். ஆனால் அவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறான்னு சொல்லும்போது அவனுக்கு எதுவுமே இல்லை. மனைவி போயிட்டா, பிள்ளைகள் இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லை, ஒரு அனாதையை போல, ஒரு பரதேசியை போல ரோட்டில் உட்கார்ந்துருக்கான். அந்த நிலைமையில தான் அவர் சொல்லுகிறார், தேவன் எனக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார்னு விசுவாச அறிக்கைறான். நம்ம தேவன் கண்டு விசுவாசத்தை பார்க்கல, காணாமல் விசுவாசிகள் பாக்கியவான்கள் இருக்கு. இல்லாதவர்களை இருக்கிற போல அழைக்கிற தேவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா? அவனுக்கு ஒன்றுமே இல்லாத நேரம் இருக்கிறதா அழைக்கிறான், சொல்கிறான். இப்போ நமக்கும் கூட ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் நடப்பதற்கு, எண்ணி முடியாத அதிசயங்கள் நடப்பதற்கு நீங்களும் நானும் கண்டு விசுவாசிக்காதபடி காணாமல் விசுவாசி தந்த யோபுவை போல, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன்னு சொன்ன அந்த பவுலை போல நீங்களும் நானும் விசுவாசமாக வேத வசனத்தை பேச வேண்டும். ஆயிரக்கணக்கான வாக்கு தத்தங்கள் இருக்குது. சுமார் 30,000 வார்த்தைக்கு மேலாக தீர்க்க தரிசன வார்த்தையாக வேதத்தில் செயல்படுகிறது. நம்ம பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி வாக்கு தத்தங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா வேதத்தை கேளாதவருடைய ஜெபம் அருவருப்பு. நம்ம எதை கேட்டாலும் வேத வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு கேட்டால் தான் ஆண்டவர் தருவார். சொல்லியிருக்கிறதே ஆண்டவரே, இப்படி எழுதியிருக்கிறதே ஆண்டவரே, வாக்கு தத்தமானது எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும், எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் தேவனாய கர்த்தர் தூரத்திலிருந்து வரவழைக்கிற யாவருக்கும் உரியது அல்லவா? நிர்மணமிறங்கும். ஒருவேளை நான் உங்களுடைய வார்த்தையை நான் மீறி நடந்திருக்கலாம் ஆண்டவரே, ஒரு விஷயம் மன்னியும். எந்த காரியத்தில் நான் விழுந்தேன் என்பதை நான் ஆராய்ந்து பார்த்து திரும்பவும் நான் அந்த இடத்த விட்டு எழும்பி உமக்காய் உம்பன்னே ஓடி வர எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. இழந்து உணர்ந்த தேடத்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார். யோபு எல்லாவற்றையும் இழந்த பொழுது இந்த வார்த்தை அவர் சொல்லுகிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அப்படி சொன்னது நிமித்தம் பார்த்தீங்கன்னா அங்கே 42 அதிகாரத்தில் 10வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது, அவன் இழந்த எல்லாவற்றையும் முன்னிலைமை பாக்கிலும் பின்னிலைமை அவனுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னு பார்க்குறோம். ஆயுசு நாட்களில் இருந்து எல்லாமே 2 மடங்கு கிடைக்குது. பிள்ளைகளை தவிர, பிள்ளையை மட்டும் 10 பிள்ளைகள் ஆண்டவர் தந்தார்.
மற்றபடி சொத்துகள் எல்லாமே ஆயுசு முதற்கொண்டு அவன் 140 வருஷம் இருந்து 3 4 தலைமுறையை பார்த்தான் இருக்கு. இன்றைக்கு அநேகர் பாதி வயதில் மரித்து போய்விடுகிறார்கள், பேரம்பத்தியோட எடுக்கிறது இல்லை. சிலர் கொஞ்சம் வயதிலேயே அட்டாக் வந்து மரித்து போகிறாங்க. ஆனால் ஒன்று நம்ம சிந்திக்கணும். உலகத்தார் சொல்லுவாங்க 6 இலிஞ்சாவு 100 இலிஞ்சாவும்பாங்க. ஆனால் நம்ம கிறிஸ்துக்குள்ளே மரிக்கிறோமா, கிறிஸ்துக்கு வெளியே மரிக்கிறோமான்னு தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு மரித்தா நம்ம பரலோகம் போவோமா அப்படிங்கிற ஒரு நமக்கு, இன்னைக்கு மரித்தால் நான் பரலோகம் போவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் நமக்கு வேண்டும். அதுதான் யோபு சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், இறுதி நாட்களில் என் கண்களே அவரை காணும், அவர் என்னை கொன்று போட்டால் அவரை நம்புவேன்னு சொல்கிறார். அப்போ பாருங்களேன், கர்த்தர் என்னை கொன்று போட்டால் கூட நான் நம்புவேன். ஏன்னா என் பிள்ளைகள் எல்லாம் சாத்தான் வந்து அழிச்சிட்டான், என் பிள்ளைகளை சொத்துக்களை. ஆனால் ஆண்டவர் அனுமதியாமல் இது வாழ்க்கையில் நடக்காது என்று விசுவாசித்தான். தேவ பிள்ளைகளுக்கு ஒரு துன்பம் வருது, ஒரு துயரம் வருது, ஒரு கஷ்டம் வருது, ஒரு இழப்பு வருதுன்னா நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். பிசாசு ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனையை தருவான். ஆனால் ஆண்டவர் இதுக்கு மிஞ்சி வராதேன்னு ஒரு எல்லையை வைப்பார். அவன் உயிரை மட்டும் நீயே தொட, உண்மை நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். உயிர் மட்டும் நீ அவனை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா ஆண்டவர் தான் ஜீவனாக இருக்கிறார், உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயும் அவரே வழி சத்தியம் ஜீவனாக இருக்கிறார். நம்ம நிர்மூலமாக அது இருப்பது அவருடைய சுத்த கிருபை. இயேசு ஜீவிக்கிறபடியால் நீங்கள் நான் ஜீவிக்கிறோம். சரி, கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வதற்கு நீங்கள் நான் யோபு போல விசுவாசமா பார்க்காம விசுவாசிக்கணும். அந்த காரியத்தை பார்க்காம விசுவாசிக்கணும். நம்ம காண்கிறத பேசுவது விசுவாசம் கிடையாது. காணாதவைகளை நம்ம பேசுகிறோமா, ஆண்டவர் நிச்சயம் செய்வார், இந்த காரியத்தை செய்வார், என் பிள்ளைகளுக்கு வேலையை தருவார், படித்து தந்த வேலையை தருவார், என் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும், என் பிள்ளைகளுக்கு கற்பத்தங்கனி உண்டாகும், எனக்கு எது இல்லையோ அதெல்லாம் கர்த்தர் நிச்சயம் தருவார், நான் அவருடைய பிள்ளை, அவருடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அப்படி நம்ம சொல்லும்போது ஆண்டவர் என்ன செய்வார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். வசனத்தை அறிக்கையிடுவதில் நம்ம சோர்ந்து போகவே கூடாது. சோர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற வேலை என்ன செய்வோம், நம்ம நிச்சயமாகவே அறுப்போம். சரி, யோபு பேசினது போல பாருங்க, அவன் நிதானத்தை இழக்காமல் பேசினான்னு ஆண்டவரே சாட்சி சொல்கிறாரு. இன்னைக்கு பிரச்சனை வரும்போது, வியாதி வரும்போது, பலவீனம் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, துன்பம் துயரம் கவலை கண்ணீர் வரும்போது நம்ம நிதானத்தை இழந்துடுறோம். என்ன பேசுகிறோம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படிலாம் உளறி பேசாதபடி, ஏன்னா மிகுதியான சொற்களினால் பாவம் இல்லாமல் போகாது. அதான் உண்மை. இப்போ மிகுதியான சொற்கள் இல்லாமல் பாவம் செய்யக்கூடாது. யோபு அந்த சூழ்நிலையிலும் கூட எல்லாவற்றையும் இழந்து அவன் நடுரோட்டில் இருந்தபோதும் அவன் நிதானமாக பேசினான். தன்னுடைய வாயினால் பாவம் செய்யலையாம். இன்னைக்கு பாருங்க, ஒரு ஃபீவர் வந்துட்டால் கூட ஒரு வாரம் இருந்துட்டா இது என்ன ஃபீவர் இல்லையா, டெங்குவாக இருக்குமோ, இல்லை நிமோனியாவாக இருக்குமோ, அல்ல இது கொரோனாவாக இருக்குமோ, இப்படிலாம் என்ன செய்கிறோம், சந்தேகத்தில் அப்படியே இன்னும் நமக்கு முடியாமல் போயிடுது. அப்படிலாம் அதெல்லாம் அப்படிலாம் இருக்காது. அப்படியே இருந்தால் ஆண்டவர் என்ன செய்வார், சுகம் தருவார். யெகோவா ரஃபா இருக்கிறார். அப்படி நம்ம விசுவாசம் அறிக்கையிடும்போது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயம் நமக்கு உண்டாகும். ரெண்டாவதாக, நாம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள் நடப்பதற்கு முருதகாயை போல உலக கலாச்சாரங்களுக்கு விலகி ஓடணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. அங்கே எஸ்தரில் நம்ம வாசிக்க முடியும். எஸ்தர் 9:4, முருதகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாயிருந்தான், அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. முருதகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான் இருக்கு. அவன் எப்படி சின்ன மனுஷன், முருதகாய் என்றால் சின்ன மனுஷன் தான் பேர், எஸ்தர்னா நட்சத்திரன் பேர். இந்த எஸ்தர் புக்கில் நம்ம அதை வாசிக்க முடியும். இந்த யூதருடைய கலாச்சாரங்களே மாறி இருந்தது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் அவங்க தரிக்க மாட்டாங்க. விக்கிர ஆராதனைக்கு விலை ஓடுவாங்க, அந்நியரோட சம்பந்தம் பண்ண மாட்டாங்க, தங்கள் வார்த்தையினால் கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, யாருக்கு எந்த தீங்கு செய்ய மாட்டாங்க, எப்போது கர்த்தரை துதிப்பாங்க, ஜெபிப்பாங்க. அப்படி வழியில் நடக்கிற ஒரு கூட்டம் முருதகாய்.
அந்த வழியில் தான் எஸ்தர் அவன் நடத்தினான். சிறிய தகப்பனுடைய மகளாகி எஸ்தரை என்ன செஞ்சான், அவன் நடத்தினான். அவள் அவனுக்கு கீழ்ப்படிந்து அந்த யூத ராஜசிங்கமாகி ஆண்டவராய் இயேசு அவள் துதித்து தொழுது கொண்டு வந்தாள் என்று பார்க்குறோம். ஆமான் விரோதமாக எழும்புனான். அந்த யூத களத்துக்கு விரோதமாக, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எப்போதுமே செயல்பட்டு கொண்டு தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் அந்த அக்கித்தொப்பையின் திட்டத்தை அதமாக்கி போட்டது போல ஆமான் திட்டத்தை அதமாக்கி யூதருக்கு அவன் யூதனாகிய மொர்தெகாய்க்கு தூக்கு மேடை உண்டாக்கி வச்சிருந்தான். ஆனால் அந்த தூக்கு மேடையிலே என்ன பண்ணார் ஆண்டவர், அவனை தூக்கி போட்டார். ஏன்னா பழி வாங்குதல் அவருடையது, அவரே பதில் செய்கிறவராக இருக்கிறார். அப்போ இந்த எஸ்தருக்கும் இந்த மொர்தெகாய்க்கும் அவங்க நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய காரியங்களையும் அற்புதங்களையும் ஆண்டவர் அதிசயங்களை செய்ய காரணம் என்ன? உலக வழிபாடுகளுக்கும் அந்நிய சம்பந்தத்துக்கும் விக்கிர ஆராதனைக்கும் சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் சமுதாயத்து கோட்பாடுகளுக்கும் சாதி பழக்க வழக்கங்களுக்கும் பரிகாரங்களுக்கும் விலக்கி தங்களை காத்து கொண்டார்கள். ராஜாவுக்கு அவங்க பயப்படவே செய்யலை. அல்லேலூயா. கர்த்தருடைய வழியில் நடந்தாங்க. இதை ஆமானின் காலில் விழுந்து வணங்காமல் மொர்தெகாய் இருந்ததுனால தான் ஆத்திரப்பட்டான். நம்ம மனுஷர் காலில் விழுகவே கூடாது. மனுஷர்களை வரவேற்கிறது வேற, அவர்களை சும்மா இப்படி வாங்க சோத்ரா பிரேஸ்லாட் அப்படி கும்புறது வேற, காலில் சாஷ்டாங்கமாக பணியக்கூடாது. இவன் அரண்மனையில் ஒரு வாட்ச்மேன் வேலை தான் பார்க்குறான், ஒரு செக்யூரிட்டி வேலை தான். ஆனால் எத்தனையோ செக்யூரிட்டி அந்த அரண்மனைக்கு இருந்திருப்பாங்க, எத்தனையோ வேலையாட்கள் இருந்திருப்பாங்க. எல்லாரும் அவன் காலில், எனவே முக்கியமான ஒரு அதிகாரி, ஜனாதிபதினே வச்சுக்கலாம் அவனை. அப்படி இருந்தான். 127 நாட்டுக்கு அந்த நாட்களில் ஒரே ராஜா தான், ஆகாஸ்வர் ராஜா. அவனுக்கு இவன் நல்ல ஒரு மந்திரியாக செயல்பட்டான். ஆனால் இவன் என்ன செய்யலை, காலில் விழுந்து வணங்கவே இல்லை. ஏன்னா யூத முறைப்படி நம்ம ஆண்டவர் பாதவடியில் தான் அமரணும். அவர் ஒருவருக்குத்தான் ஆராதனை, அவர் ஒருவருக்குத்தான் துதி செலுத்தணும், அவர் பாதத்தை மட்டுமே பற்றி கொள்ளணும். மனுஷன் காலை பிடிக்கக்கூடாது. இன்றைக்கி அநேர் சொல்லுவாங்க, அந்த ஆளுடைய அந்த அதிகாரியுடைய காலை கையை பிடிச்சாவது நானும் வாங்கிடுவேன், காலில் விழுந்தாவது வாங்கிடுவேன் அந்த வேலையும்பாங்க. அப்படிப்பட்ட வேலை தேவையில்லை. ஆமான் அவன் வணங்கியிருந்தா இவனுக்கு தூக்கு மரம் ரெடியாக இருக்காது மொர்தெகாய்க்கு. ஆனால் அவன் தன்னை வணங்காததுனால எல்லாத்தையும் பார்க்குறான். எல்லா யூத ஜனம் அப்படி தான் இருக்குது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வது அவசியம். இப்போ மொர்தெகாயும் எஸ்தர் யூத குலம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்ந்தது. இதனால் அவன் எரிச்சல் படுறான். ஆமானை சேர்ந்த 500 பேருன்னு இருக்கு, எல்லாம் எரிச்சலில் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாத்தையும் என்ன செஞ்சா, எஸ்தர் சொன்ன பேரில் அவன் அப்படியே ஆமான் கூட்டத்தையே ராஜா அழிச்சிட்டார். ஏன்னா நமக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதம் வாக்கியாதே போகும். அப்போ யூத குலத்துக்கு அவங்க நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டானது. ஒரே என்னைக்கு அழிக்கணும்னு நினச்சி ஆமான் திட்டினாலும் ஆதார் மாதமாகிய 12வது மாதம் 13ஆம் தேதி அதிலேயே யூத ஜனங்களுக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சி உண்டானது. கர்த்தர் அவங்கள பெரிய ஜாதி கூட்டமாக இன்னைக்கு வச்சிருக்கிறாரு, இன்னைக்கும். அப்போ நீங்களும் நானும் ஆராய்ந்து முடியாத பெரிய அறிஞர்கள் நடக்க அந்த மொர்தெகாயை போல என்ன பண்ணணும், உலக கலாச்சாரத்தை பின்பற்றாதபடி உன்னத கலாச்சாரத்தை பரலோக வழிமுறைகளை ஆண்டவர் வசனத்தை நம்ம என்ன செய்யணும், பிடித்து கொண்டு அதுபடி என்ன செய்யணும், நடக்க வேண்டும். அப்பொழுது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் எப்படி மொர்தெகாய்க்கு நடந்தோ நமக்கு அப்படியே நடக்கும். அவன் நினச்சி பார்த்தாரா ஜனாதிபதி நம்ம உயர்த்தப்படுவோன்னு இல்லை. அதே போல் யோபு முறுமுறுத்தானா, முறுமுறுக்கலை, பயங்கர பாடு. 10 பிள்ளைகள் செத்துட்டா, ஒரே நாளில் 10 அடக்க ஆராதனை, எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. ஆனால் அவன் முறுமுறுக்கவே இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் சொன்னான். அப்படி நீங்கள் நான் எல்லாவற்றிற்கும் சோத்திரம் செலுத்தும் போது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயங்கள் நடக்கும். அதே போல் தானியேல் 2ஆம் அதிகாரம் 47-48 ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவருமா இருக்கிறார் என்றான். 48 பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு சிறந்த வெகுமதிகளை கொடுத்து என்ன செஞ்சான்,
சரப்பணிகள் எல்லாம் போட்டு அவனை ராஜாவுக்கு அடுத்தாப்புல வச்சு உயர்த்தி வச்சான் பாபிலோன் நாட்டில். பாருங்க, இந்த தானியேல் எருசலேமிலிருந்து சிறையாக பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு வந்தவன். அவன் எருசலேம், அவன் யூத குலத்தை சேர்ந்தவன். ஆனால் பாருங்க, இவனை சிறைப்படுத்தி கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இவனோடு சேர்ந்து அவனுடைய நண்பர்கள் 3 பேர், சாத்ராக், மேசாக், ஆபேத்து நேகோ. ஆனால் இந்த தானியேல் அந்த பாபிலோன் நாட்டில் அதிகமான விக்கிர ஆராதனை இருக்குமா, அவங்க எல்லாம் அந்த விக்கிரங்களுக்கு படைச்சு தான் சாப்பிடுவாங்க. நான்வெஜ்ஜு, தினம் நான்வெஜ்ஜு தான். ஆனால் இவன் அதை அந்த பாத்திரத்தில் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி தன்னை காத்து கொண்டான். அப்போ நீங்களும் நானும் விக்கிரத்துக்கு படைச்சதுக்கு விலகி ஓடணும். விக்கிரம்னா என்ன அப்படின்னா, அது விக்கிரம்னு எல்லாருக்கும் தெரியும், சிலைகள்னு தெரியும். அடுத்து இன்னொரு பொருள் உண்டு. அதுக்கு நம்ம எதை அதிகமாக நேசிக்கிறோமோ, யார் அதிகமாக நேசிக்கிறோமோ அதுதான் விக்கிரமாக மாறிடும். அதான் ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உள்ளவைகள் நீங்கள் என்ன செய்யாதீங்க, அன்பு கூறாதிருங்கன்னாரு. இப்போ இந்த தானியேல ஆண்டவர் பாபிலோன் நாட்டில் ஜனாதிபதியாக உயர்த்த காரணம், அவன் நினச்சே பார்க்கல. அவன் செஞ்சதில் ஆண்டுடைய கட்டளைப்படி நடந்தான். எனக்கு மரக்காயிலே 10 நாளைக்கு கொடுங்க, நான்வெஜ்ஜு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ராஜாவின் பாத்திரத்தில் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி, தன்னை கரப்படுத்தாதபடி காத்து கொண்டானான். அதனாலதே அப்போ கல்தேயர் என்ன செஞ்சு, கல்தேயருக்கு அவங்க, அதாவது ராஜாவுக்கு அரண்மனையில் வேலைக்கு ஆள் தேவைப்பட்டுச்சு, எடுக்கணும். அங்கே பார்க்குற ராஜாவின் அரண்மனை 120 அமைச்சர்கள்னு பார்க்குறோம். அதுக்கெல்லாம் தலைவனாக யாரைத்தான் ஆண்டவர் வச்சார், தானியேலை வைக்க காரணம், அவனுக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள் நடக்க காரணம், தன்னை தீட்டுப்படுத்தாதபடி காத்து கொண்டான். இந்த உலகம் அநீதியில் கிடக்குது. நீங்கள் நானும் எதை புசிக்கணும், எதை குடிக்கணுன்றது ரொம்ப முக்கியம். வாய்க்குள்ள போகிறதுன்று மனுஷனை தீட்டுப்படுத்தாது, ஆனால் இருதயத்திலிருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஆகவே நீங்களும் நானும் கர்த்தருடைய வழியில் நடக்கணும், கர்த்தருக்கு பயப்படணும், 3 வேளை ஜெபிக்கணும். தானியேல் பாருங்க, தன்னை தீட்டுப்படுத்தாதபடி காத்து கொண்டது மாத்திரமல்ல, 3 வேளை வழக்கத்தின்படியே ஜெபிக்கிறான். 1 மாதம் யார் எந்த தேவனை வணங்கக்கூடாதுன்னு ராஜா சட்டம் போட்டோம், அவங்களுடைய தூண்டுதல் பேர் தான் அங்கே போடுறான். ராஜா தானியேலுக்கு விரோதமாக அங்கே 120 அமைச்சர் இருக்காங்க, அவங்க தூண்டுதல் பேரில் தான் அவர் செய்கிறாரு. அந்த நெபுகாத்நேச்சார் செய்கிறாரு, தரியு ராஜாவும் செய்கிறார். ஆனால் இவன் தானியேல், யார் என்ன தூண்டுனாலும் எனக்கு கவலை இல்லை, நான் என்ன செய்ய போகிறேன், 3 வேளை ஜெபிக்க போகிறேன். சிங்கக்கவியில் போட்டாலும் சரி, இல்லை எங்கே போட்டாலும் என்னை சரி, கொன்று போட்டாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், ஜெபிக்கிறத நிறுத்த மாட்டேன். என்ன ஒரு தீர்மானம். அப்போ நம்ம எந்த சூழ்நிலையிலும் தவறாமல் 3 வேளை ஜெபிக்கும் போதும், விக்கிரங்களுக்கு விலகி ஓடும் போதும், கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களை செய்யாதிருக்கும் போதும், நமக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள் நடக்கும். லாஸ்ட்டாக தானியேல் 3:17 சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ ராஜா பார்த்து சொல்கிறாங்க, நீ வைத்திருக்கிற இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். ஏன்னா அந்த தேசத்தில் இருக்கிற எல்லாரும் அந்த ஒரு பெரிய சிலையை உண்டாக்கி அதைத்தான் வணங்கணும், அதுக்கு பிரதிஷ்டைக்கு அந்த ராஜா எல்லாரையும் கூப்பிட்றாரு. ஆனால் இவனை என்ன செய்யலாம், இந்த 3 பேர் மட்டும் அதை வணங்கவே இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், அப்படியே தப்புவிக்காமல் போனாலும் நீ வைத்திருக்கிற சிலையை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம் என்று இந்த ராஜாவுக்கு தெரிய கடவுதுன்னு சவால் விடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒன்று தெரியும், இந்த பூமியில் ராஜாக்களை பார்க்கலாம் ஆண்டவர் பெரியவர், அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தா, பூமியின் குடிகளே அவருக்கு முன்பாக நடுங்குகள் இருக்கு. அப்ப அவர் யூத ராஜா, அவர் நம்மை ஆசாரியர்களாகவும் லேவியராகவும் நம்ம ஆண்டவர் அவர் நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் லேவியராகவும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்படி அந்த விசுவாசம் நமக்கு வேணும். அந்த வார்த்தை, தேவ வார்த்தை நம்ம இருதயத்தில் இருக்கணும். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ பாருங்க, எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார், அப்படியே விடுவிக்காமல் போனாலும் நீ வைத்திருக்கிற சிலை வணங்க மாட்டோம் என்பதை ராஜாவை உமக்கு தெரிந்திருக்க கடவுள் சவால் விட்டாங்க. ஆண்டவர் அப்படியே விட்டுட்டாரா,
ராஜாவுக்கு இன்னும் கோவம் வந்து 7 மடங்கு அக்னியை போட்டு அதில் தூக்கி போட்டாங்க. கடைசியில் அவரை தூக்கி போட்டவங்க தான் மரித்து போனாங்க. இவங்களோட ஆண்டவர் உலாவுகிறார். அப்போ அவங்க நினச்சி கூட பார்க்காத பெரிய காரியங்களும் அதிசயங்கள் என்ன செஞ்சது, நடந்தது. அந்த பாபிலோனில் அவர்கள் ராஜாவுக்கு அடுத்த மந்திரிகளாக என்ன செஞ்சாங்க, உயர்த்தப்பட்டாங்க. பதவி ப்ரமோஷன் கூடுது. இன்னைக்கு எத்தனையோ பேர் வருஷக்கணக்காக வேலை பார்த்தால் பதவி ப்ரமோஷன் இல்லைங்கிறாங்க. நீங்கள் அப்படி கர்த்தருக்காக வைராக்கி எடுத்தீங்கன்னா உங்களுக்கும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசய வேலையில் உயர்வு வரும், பிஸ்னஸில் உயர்வு வரும், கைடு வேலை ஆசீர்வதிக்கப்படும். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். ஓராக்கா தீகா ராபா தீகா இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவங்க நினைச்சதை விட, வேண்டிக் கொண்டதை விட கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வீராக. ராதா லோ ராபா தீகாலா ராபா ஓரி பௌதகலாபா ராபா. அடிக்கடி ஜலி பிடிக்குது, பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை உங்கள் உடம்புல, நோய் எதிர்ப்பு சக்தி இதை பார்க்குற ஒருவருக்கு இயேசு நாமத்தில் உண்டாவதாக. சுகர் ஆண்டவரே குறையவே மாட்டேங்குது, ப்ரெஷர் குறையவே மாட்டேங்குது, கொலஸ்ட்ரால் அல்லேலூயா, எலும்பு தேய்மானங்கள் அல்லேலூயா, ராகாலிக்காத சரியாக தூக்க வரலை அல்லேலூயா, கெட்ட சொப்பனம், செய்வன கட்டு, மந்திர கட்டுன்னு அநேக பிரச்சனையோடு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஓராபா தீகலாபா தீகே ஓராபா தீகா பாபா லாபா. ஒரு குழந்தைக்கு கண்ணீர் வெடிக்கிறீங்க, எத்தனை நாள் உபவாசம் போட்டீங்க. அலையலோயா ரேகா லாபா ராபோ. ஒரு வீடு கட்டின கடனை அடைக்க முடியல. அலையலோயா ரீகா தாகா லாபா ராபோ. திருமணத்துக்கு வாங்கின கடனை அடைக்க முடியல. படிப்புக்கு வாங்கின லோன் அடைக்க முடியல. பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் அலையலோயா இவை எல்லாவற்றையும் நீக்கப்படுகிறார். நீங்கள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். நோய்கள் நீங்கி போவதாக, பிசாசின் கட்டுகள் உடைவதாக, அலையலோயா கடன்கள் மறைந்து போவதாக, செபிக்க முடியாத நிலைமை நீங்கி போவதாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் வளர்ச்சி அடைவார்களாக. ஓராக அதிகாலாராபா ஷேகலாபா. அதிசயமான காரியங்களை இன்று செய்வீராக. இயேசு நாமத்தில் பிதாவே. மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு எங்களது முகவரி: சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9439308550. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.